திமுகவா எதிர்க்கிறதா சொல்லிட்டு வந்துட்டு எத்தனை பேர் அதிமுக காலி பண்ண போறீங்க? இதே தான் வந்து அமித்ஷா சொன்னார் ஒரு காலத்தில். தமிழகத்தில் திராவிட கட்சிகள் ஊழல் கட்சிகள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தனியாக போகிறேன் ட்ரை பண்ணுறேன்லாம் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் பண்ண முடியல. அதிமுக ஒன்றும் பண்ண முடியல. அப்புறமா வந்து அண்ணாமலை சொன்னார், போட்டி வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தானே, அப்படிலாம் கிடையாதுன்னா போட்டி வந்து திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தான். நாங்கள் வந்து பயங்கரமாக வளர்ந்துருக்கோம்னு சொல்லிட்டு அண்ணாமலை பண்ணார். என்ன நடந்தது? கிடையாது. மாற்றம் முன்னேற்றம்னு வந்தார் அன்புமணி, திராவிட கட்சிகளுக்கு எதிராக வந்தார். ஏதோ ஒன்று காலி ஆகுன்ற மாதிரி பேசினாங்க. அதில் அதிமுகவும் அன்றைக்கி பேசு பொருளாச்சு. திமுக அன்புமணியால் காலி பண்ண முடிஞ்சுதா? இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்தார், திமுக எதிர்ப்பு தான். திமுக எதிர்ப்புனாவே அதிமுக வீகம். ஆனால் அதிமுக வீகம் எடுக்கும்போது அதிமுக எதுக்கு? அதிமுக அழிஞ்சு போயிருக்கணும். சீமான் வந்து 8% வாக்கு வாங்கினதால அதிமுகன்னு அழிஞ்சா போயிடுச்சு. 66 சட்டமன்ற உறுப்பினர், 75 சட்டமன்ற உறுப்பினர் கூட்டணியில் இல்லை. அதனால் வந்து நீங்கள் வர்றதுனால வந்து தோல்வி என்பது உறுதியாகலாம். ஆனால் ஒரு கட்சி அழிவாகுது, ஒரு கட்சி முடிஞ்சு போகுதுன்றது அந்த பொருளுக்கு போவார். தாவேகா வந்து இன்னும் வந்து புதிய கட்சி. அதனால ஒரே தேர்தலில் வந்துட்டு அவங்க எவ்வளோ விஷயங்கள் மீண்டும் மேலே வர வேண்டியிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி வாக்கு விகிதாச்சாரம் மேலே வரணும், நாம் தமிழர் கட்சி வாக்கு விகிதாச்சாரம் மேலே வரணும், பாரதிய ஜனதா கட்சி மேலே வரணும், அதிமுக மேலே வரணும். அதுக்கப்புறம் தான் திமுக. எதுவுமே இல்லாமல் நாங்கள் ஒரே தேர்தலையும் வந்து திமுகவையும் மற்ற எல்லா கட்சிகளையும் வீழ்த்திடுவோன்றதுலாம் அதீத நம்பிக்கை, ஓவர் கான்ஃபிடென்ஸில் அவர் சொல்கிறார்.